சென்னையில் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சென்னையில் நேற்று மதியம் முதல்ல பல்வேறு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து சில இடங்களில் சாரல் மழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்ய தொடங்கியிருந்தது. நேற்று இரவிலிருந்து சென்னையின் மாநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓய்வுக்கு பிறகாக மீண்டும் சென்னையின் மாநகர் பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. நாம் தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். பெரும்பாலும் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள், சென்னைக்கு வரக்கூடியவர்கள் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் மூலமாக வந்து பேருந்து நிலையத்திற்கு வந்தடைவார்கள். அவர்கள் அனைவருமே கொடைபிடித்தபடி மழையில் நனைந்தவாறு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மாலை வரை சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 29 மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சென்னை, திருவள்ளூர் போன்ற வடகடலோர மாவட்டங்களில் 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையின்றி இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாணவர்கள், பெற்றோர்கள் கடும் சிரமத்திற்கிடையே அவர்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வேலைகளுக்கு செல்லும் பொதுமக்களும் திடீரென மழை பெய்வதால இந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை தென் மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோர மாவட்டங்கள் வரை மொத்தமாக 29 மாவட்டங்களில் இன்று மழையை தரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தம் 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல சென்னையும் ஒன்றாக இருக்கிறது. இன்று மாலை வரை சென்னையில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே அவர்களது பணிகளுக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மழையில் நனைந்து கொண்டே செல்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி. மழையில் நனைந்தவாறே மாணவர்கள், பொதுமக்கள் நனைந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது கடந்த அக்டோபர் மாதத்தில் துவங்கி டிசம்பர் மாதத்தின் இறுதியில் ஒவ்வொரு ஆண்டுமே நிறைவடைந்துவிடும். ஆனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை என்பது சற்று அதிக, அதாவது நீண்ட தொலைவில் தான் ஆரம்பித்தது. அதாவது அக்டோபர் மாத இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை என்பது ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை என்பது ஜனவரி 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய, அதாவது இந்த முடிவடையக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக நேற்று இரவானது கனமழை பெய்திருந்தது. இந்த நிலையில் காலை மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறையானது அளிக்கப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் நிஷாந்த் அவர்கள் காட்டக்கூடிய அந்த நேரலை காட்சிகளில் தெரிகிறது, மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையில் நேற்று இரவு கனமழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அளிக்கப்படவில்லை. இதையும் பொருட்படுத்தாமல், ஒருபுறம் மழை பெய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு சில மாணவர்கள் ஆட்டோவிலும், அவர்களது பெற்றோர்கள் இருசக்கர வாகனங்களிலும், மேலும் குடைகளை பிடித்தபடியும் ரெயின்கோட் அணிந்தபடியும் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 8 மணிக்கு துவங்கக்கூடிய பள்ளியினுடைய நேரம் என்பது தற்பொழுது மாணவர்களுடைய வருகைகளை பொறுத்து 8:30 மணி வரையிலுமே தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக மாணவர்களும் மழையில் நனைந்தபடி
பள்ளிகளுக்கு தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒருபுறம் பள்ளி மாணவர்கள் என்றால் மற்றொரு புறம் கல்லூரி மாணவர்கள் தொலைவில் இருந்து பள்ளியை பொறுத்தளவிலுமே ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றளவில் மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு வந்து சேர்வார்கள். ஆனால் கல்லூரியை பொறுத்தளவிலுமே ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் வரையிலுமே இருக்கக்கூடிய மாணவர்களும் தொடர்ந்து கல்லூரிக்கு வருவார்கள். இதன் காரணமாக தொடர்ந்து இன்றைய தினம் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய மாணவர்கள் குடைகளை பிடித்தபடியும் ரெயின்கோட் அணிந்தபடியும் பல சிரமத்திற்கு உட்பட்டு தான் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் தரப்பில் இருந்து சென்னையில் மழை வருவது மிதமான மழையாக இருந்தாலும் கூட இந்த நிலையில் விடுமுறை அளித்திருக்கலாம் என்பது பெற்றோர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது ஜனவரி 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த இறுதிக்கட்டமாக மழையானது சென்னையில் உட்பட பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.